இப்ப ஞானத்துடைய அடிப்படையில பார்க்கிறதுன்னா என்ன? முதல்ல தன்னை இந்த உடலாகவும், உடலுக்கு சம்பந்தப்பட்ட ஆண், பெண்ணாகவும், இல்ல நமக்கு கிடைக்கப்பட்ட ரோல் அம்மாவாகவோ, அப்பாவாகவோ, மேனேஜராகவோ, இல்ல ஒரு எம்ப்ளாயாவோ இதெல்லாம் நமக்கு. ஐ அம் எ சோல் பிளேயிங் டிஃபரண்ட் ரோல். கரெக்ட் தானே? இங்க ஒருத்தருக்கு மனைவியா இருக்கிறீங்க, இன்னொருத்தருக்கு நீங்க அம்மாவா இருக்கிறீங்க, இன்னொருத்தருக்கு நீங்க ஃப்ரெண்டா இருக்கிறீங்க, இன்னொருத்தருக்கு பக்கத்து வீட்டுக்காரா இருக்கீங்க, கடைக்கு போனா நீங்க கஸ்டமரா இருக்கிறீங்க. சரிதானே? அப்போ ஒரே ஆள் எத்தனை ரோல் பிளே பண்றோம் பாருங்க. ஸோ ஐ எம் ஏ சோல் பார்க்க போனா ஐ எம் பிளேயிங் டிஃபரண்ட் ரோல். கரெக்ட் தானே? அப்ப இந்த உடல் ரீதியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளை சூழ்நிலைகள் நமக்கு பிரச்சனைகளாக தெரியும் இல்லையா? கவலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், பயம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனா ஞானம் என்ற மூன்றாவது கண் இல்லையா, இறைவன் கொடுத்த மூன்றாவது கண், ஞான கண்ல பார்க்கும்போது நமக்கு தெரியும், அதுக்கு விடை கிடைச்சிடும். டென்ஷன் இருக்காது. எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சூழ்நிலை வருது. இப்ப நம்ம இந்த ஞானம் தெரியாததுக்கு முன்னாடி அந்த சூழ்நிலையை எப்படி பார்ப்போம், இப்ப வந்த பிறகு அந்த சூழ்நிலையை எப்படி பார்ப்போம்? என்ன என்ன அறியாமையில இருந்தோம், இப்ப என்ன அறிஞ்சுக்கிட்டோம், அதனால நம்ம என்ன நமக்கு தெளிவு ஏற்பட்டது, அதனால எப்படி அந்த பிரச்சனைகள் நமக்கு பிரச்சனையா தெரியல. இப்ப யாராவது ஒண்ணு நம்ம செய்யாததுக்கே நம்ம மேல ஏதாவது குற்றம் சாட்டுறாங்கன்னு வைங்க இல்லையா? இப்ப முதல்ல நமக்கு என்ன வரும்? கோபம் வரும். கோபம் வரும் இல்லையா? இவங்க எப்படி என்னை பத்தி பேசலாம் இல்லையா, இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, பயங்கரமா கோபம். அவங்க வரட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் நம்ம நமக்கு கோபமும் மேல வெறுப்பும், யாரையாவது சந்திச்சா அவங்ககிட்ட போய் அவன் என்ன அப்படி சொல்லியிருப்ப என்ன பத்தி அப்படின்றதும் இல்லையா, ரொம்ப சிந்திப்போம். கரெக்டு தானே? டென்ஷன் ஆகும் எல்லாம். இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஞானத்துடைய மூன்றாவது கண்ணுல பார்க்கும்போது? அவங்க உண்மையா யாரு? ஒரு ஆத்மா. சரிதானே? ஞானத்துடைய மூன்றாவது கண்ணுல பார்க்கிறது அவங்க ஞானம். சரி, அவங்க ஒரு ஆத்மா. சரி, அவங்க ஏன் நம்ம மேல அப்படி சொன்னாங்க இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம செய்யவே இல்லை, பண்ணவே இல்லை. ஆனாலும் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஆத்மாவுக்கு தன்னை பெருசாக காமிச்சுக்கணும். அவங்க உடல் உணர்வுல தானே இருக்கிறாங்க இல்லையா? அவங்கள பெரியதாகவும் உங்களை சிறிதாக சொல்லும் பொழுது அவங்க பெரிதாக மற்றவங்களுக்கு முன்னாடி காமித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கிறதுனால அவங்க உங்களை தாழ்த்தியும் தன்னை உயர்ந்ததாகவும் காமிக்கிறாங்க. இல்ல அதுக்குள்ள ஒரு பொறாமையாக இருக்கலாம் இல்லையா, நமக்கு மேல ஏதாவது பொறாமை இருந்ததாக இருக்கலாம், முன்னேற்றத்தை பொறுத்துக்க முடியாம இருக்கலாம். அப்ப ஏதோ ஒரு வகையில தன்னை உயர்த்தியாக காமிக்கணும்னா நம்மளை தாழ்த்தணும். அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு ஆத்மா
சில பேர் பார்த்தீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுவாங்க இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் சில பேர் பயப்படுவாங்க. இப்ப எதுக்கு எடுத்தாலும் சந்தேக புத்தி எப்படி வருது? நான் பார்த்தா ஆத்மாவுல 5 சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா? ஒண்ணு அப்பா, அம்மா மூலியம் வரக்கூடிய ஜெனடிக் பார்த்தோம் போன கிளாஸ் இல்லையா? பர்சனாலிட்டின்னு சொல்றோம். குணாதிசயங்கள் எப்படி டெவலப் ஆகுது. இன்னொன்னு நம்ம எங்க பொறந்தோம், எந்த குடும்பத்துல வளர்ந்தோம், எந்த ஸ்கூல்ல படிச்சோம், ஊரு, பண்பாடு எல்லாம் ஒரு ஆத்மாக்குள்ள ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். 3வது என்ன? இல்லையா? 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரி ஆன் பர்சனாலிட்டி. அப்படின்னா போன ஜென்மத்துல இல்லையா? ஒரு குணாதிசயம் பின்தொடர்ந்து வருதுன்னு பார்த்தோம். இல்லையா? ஒரு நல்ல பாடலாசிரியரா வருவாங்க. பாடுறவங்க இருக்காங்க. அதே நேரத்துல ம், அந்த குடும்பத்துல எந்த பழக்கம் இருக்காது. ஆனா அவர்கிட்ட மாத்திரம் அந்த கெட்ட பழக்கம் எங்க இருந்து வந்துச்சு? அப்ப இதெல்லாம் என்ன ஆகுது? அந்த ஆத்மா வந்து கேரி ஆன் சம்ஸ்காரம். 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வில் பவர் சம்ஸ்காரம். அப்படின்னா குணாதிசயம். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்வழியிலேயே ஒருத்தர் நடந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு காலகட்டம் வரும்போது அவர் நினைக்கிறார். இப்படியெல்லாம் இருந்தா பொழைக்க முடியாது. நம்மளும் மத்தவங்க மாதிரி இருந்தா தான் பொழைக்க முடியும்ன்னு இந்த நேர்மையை விட்டுட்டு தவறான வழியில போறாரு. அது யார் ஏற்படுத்திக்கிட்டது? தானாக தன்னுடைய மனோசக்தினால ஏற்படுத்திக்கிறோம். சில பேர் நிறைய தப்பு பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல உணர்றாங்க. இப்படி நீ இருக்கக்கூடாது. நான் மாறணும்னு சொல்லும்போது, அவங்க கெட்ட குணாதிசயங்களை விட்டு தன்னுடைய மனோசக்தி மூலியமாக நல்லதா மாறுறவங்களும் இருக்கு. இதான் வில் பவர் பர்சனாலிட்டி. 5வதா என்னங்க நம்ம ஒரிஜினல் பர்சனாலிட்டி. நம்ம ஆத்மாவுடைய எவ்வளவுதான் துக்கப்பட்டாலும் சந்தோஷமா இருக்கணும். எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் அமைதியா இருக்கணும். அது நம்ம 5வது சென்ஸ். சரிதான். அப்ப இது ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அந்த ஆத்மா பண்ணுது. கொஞ்சம் சந்தேகப்படுறாங்கன்னா, அவர் நிறைய நம்பியிருப்பாரு. கடந்த காலத்திலயோ, இந்த காலத்திலயோ. பல முறை ஏமாந்திருப்பாரு. அப்ப அடுத்தது நம்பிக்கை வைக்க முடியாது. அவருக்கு சந்தேகம் தான் வரும். ஏன்னா இத்தனை முறை ஏமாந்திருக்காருல்ல. அப்ப எல்லாருக்கும் என்ன வருது சந்தேகம். இதெல்லாம் பாருங்க, இது சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்கு. ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு குழந்தை வந்து தண்ணிய பார்த்தாலே பயப்படுது, ஓடுது அப்படின்னா, அதுக்கு என்ன ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்கன்னா, போன ஜென்மத்துல அந்த ஆத்மா ஏதாவது ஒரு தண்ணி ஆறுலத்து வெள்ளத்திலே அடிச்சுட்டு போயி, ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலையில வந்து அந்த ஆத்மா சரீரம் விட்டுருக்கலாம். அப்போ அந்த கடைசி நேரத்துல அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த இதுல, இந்த ஆத்மாக்குள்ள அந்த பயத்தோட இருக்குங்க. சில பேருக்கு உயரத்துல ஏறுறதுக்கு பயமா இருக்கும். இருக்கா இல்லையா? அப்போ அது வந்து என்ன ஆகுதுங்க, அந்த போன ஜென்மத்துடைய கணக்கு. அப்ப இன்னொருத்தர் அப்படி செய்றாங்கன்னா, இதெல்லாம் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இல்லையா? இன்னொன்னு அவங்கவங்க செஞ்சா அவங்கவங்களுடைய கணக்கு வழக்கு. அவங்க வந்து நம்ம செஞ்சா நமக்கு. இல்லையா? நம்மளுடைய பாக்கியத்த அவங்க என்னதான் தடுத்தாலும் தடுக்க முடியாது இல்லையா? ஏன்னா, கர்மத்துடைய விதி பிரகாரம் நம்ம என்ன செய்றோமோ, அது நமக்கு தான் வரும். வேற யாரும் அத வந்து என்ன பண்ண முடியாது, தடை ஏற்படுத்த முடியாது. இதுதான் ஞான கண்ல பார்க்கிறது. அப்ப இத்தன விஷயத்த நம்ம அந்த அந்த கண்ணோட்டத்துல அந்த ஆத்மா பார்க்கிறோம்னா, இந்த ஆத்மாவால நமக்கு கருணை வருமா? இல்ல அந்த ஆத்மாவால கோவம் வருமா? கருணை வரும் இல்லையா? அவ உங்கட்ட இருந்து பாசிட்டிவான எனர்ஜி போகுமா? போகாதா அவங்களுக்கு? அவங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவு நல்லாகுமா? ஆகாதா? ஆமா. இதுதான் ஞானத்துடைய 3வது கண்ல பார்க்கிறதுன்றது. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையும், பிரச்சனைகளையும் ஞானம் என்ற 3வது கண். இந்த கண்ல பார்த்தா நமக்கு தெரியும். இல்லையா? லண்டன்ல இருக்கிறேன்னா நம்ம இங்க உட்கார்ந்துட்டு செவுத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா கூட நமக்கு தெரியாது. ஆனா லண்டன் ஐ மேல ஏறி நின்னா லண்டனே தெரியுதுல்ல.
எவ்வளவுக்கு எவ்வளவு உயரத்துக்கு போறோமோ ஃபிளைட்ல இருந்து பார்க்கும்போது முழு நகரமே தெரியுதா இல்லையா? அப்போ என்றைக்கு அதான் சார் 3வது கண்ணுன்னு ஞானக்கண், அறிவுக்கு. இப்போ ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறதுனால ஏதோ ஒண்ணு தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்றது காரணம் இல்லைங்க. ஆத்மான்னு ஒரு விஷயத்தை நான் ஆத்மா அப்படின்னு நான் தெரிஞ்ச உடனே ஆத்மாவை சுத்தி இத்தனை விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? அதான் ஒரு பாட்டு இருக்குல்ல, பழைய பாட்டு. நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். கேட்டிருக்கீங்களா? உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அப்ப நம்மளை அறியணும். என்றைக்கு நாம் நம்மை அறிந்தால் இல்லையா, எந்த உலகத்தில் எது வந்தாலும் போராடுவோம் இல்லையா? தாழ்வானாலும் உயர்வானாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். சொல்லி வச்சுட்டாங்க, பாடிட்டாங்க, பாட்டு எழுதிட்டாங்க. ஆனா எப்படி? யார வேணா போய் கேளுங்க. நீங்க யாருன்னு கேட்ட என்ன சொல்லுங்க? அப்போ ஆத்ம ஞானம் என்பது ஒவ்வொரு கணத்திலையும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு பிரச்சனையிலும் எல்லா இடத்திலும் துணை நிற்கக்கூடியது. அப்ப இந்த பாடத்தை நம்ம என்ன பண்ணணுங்க? பக்கா பண்ணணும். பக்கான்னா ஸ்ட்ராங் பண்ணணும். மறந்து போயிடும். அடிக்கடி மறந்து. புரிஞ்சுட்டீங்களா? என்னைக்கு நீங்க ஆத்மா நினைச்சீங்கன்னாலே லைட். ஆத்மா பாருங்க, ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட் தானே. இங்கிலீஷ்ல இன்னொரு அர்த்தம் இருக்கு. லைட்னா லேசா இருக்குது. ஆத்மாவுக்கு ஏதாவது வெயிட் இருக்கா? வெயிட் போட்டு பார்க்க முடியுமா ஆத்மாவை? ஆத்மா லைட், ஒளி. இன்னும் லைட்னா ஆத்மான்ற உணர்ந்து வந்தீங்க, எல்லா விஷயங்களும் பிரச்சனைகளும் அப்படியே லைட் ஆயிடும். உடம்பு நினைச்சீங்கன்னா, இந்த பாடின்னு நினைச்சீங்கன்னா, பாடின்ற உணர்வுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா வெயிட் தான். உடம்பு பாருங்க எவ்வளவு வெயிட் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெயிட் எவ்வளவு இல்லையா? விஷயங்களும் பாரம் ஆயிடும். புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் ஆத்மா பாரம் ஆயிடுச்சு, அப்படி கை வச்சிடுறோம் கவலை. ஆத்மா பாரம் ஆயிடுச்சு. அதனால எப்போதுமே இந்த ஆத்மா உணர்வுக்கு வர்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப இந்த பயிற்சி என்ன பண்ணணுங்க? நாள் முழுவதும் இன்னொருத்தரை பார்க்கும்போது பார்க்கணும், உண்மையா யாரு இல்லையா? நம்ம யாரு சிந்திக்கணும். நீங்க நம்ம சொல்லுறன்றதுனால நீங்க நம்பணும்னு இருக்கு. வேற என்னவாக இருக்க முடியும்? இருக்கா? ஆத்மாக்கு ஆண் பெண் இருக்கா? இல்லையா? ஆத்மாக்கு ஆண் பெண் எல்லாம் கிடையாது. எந்த உடல் இருக்குதோ அதுக்கப்புறம் தான் அது ஆண் பெண்ணுன்னு சொல்லுவோம். உலகத்துல சகோதரத்துவம் வேணும்ன்றாங்க இல்லையா? எப்படி வரும்? ஆத்மா நினைச்சாதான் நம்ம எல்லாம் இல்லையா சகோதரர் சகோதரர்னு வரும். அப்போ ஆத்மான்னு வந்தாதான் ஆகும். இதுதான் முதல் பாடம். அப்போ மெடிடேஷனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? எங்க உட்கார்ந்தாலும் ஆத்மான்ற உணர்வுல தான் உட்காரணும், நினைக்கணும். இன்னைக்கு 2வது பாடம் இல்லையா? அப்போ நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப தியானம் பண்ணணும்னா யாரு கூட பண்ணணும்? 2வது சப்ஜெக்ட் இந்த உலகத்துல குழப்பமான சப்ஜெக்ட். முதல்ல சொல்லுவாங்க நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். 2வது என்னன்னா இந்த உலகத்துல இறைவனை பத்தி இல்லையா? இறைவன் ஒரு சப்ஜெக்ட். அதுல பெரிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் சண்டைகளும் நிறைந்த ஒரு உலகமாக இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா
வேர்ல்டுலயே வந்து எதற்காக சண்டை போட்டு இறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான தேசத்துக்கு வந்த வாருக்கு விட இறைவன் பேர்ல சண்டை போட்டு இருந்தவங்க தான் அதிகம். அப்போ நமக்கு ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா? இறைவன் இருக்காரா? இல்லையா? இருக்காருன்னா எங்க இருக்காரு? இல்லையா? அவன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாதுன்றாங்க. அப்படியா? அப்போ தியானம் பண்ணணும்னா யார்கிட்ட பண்ணணும்? இறைவன் கூட தியானம் பண்ணணும். அப்படிதானே? தியானம்னா அப்படிதானே? பிரேயர்ன்றோம். ஆனா இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இறைவன் எதுக்கு சம்பந்தப்பட்டவன்? அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? இறைவன் உடலுக்கு சம்பந்தப்பட்டவரா? இல்ல ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்டவரா? என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இறைவன் இல்லையா? உடலுக்கு சம்பந்தப்பட்டவரா? இல்ல உயிருக்கு சம்பந்தப்பட்டவரா? ஆன்மாக்கு பேசலாம். சம்பந்தப்பட்டவர். ம். ஆன்மாக்கு சம்பந்தப்பட்டவர். ம். ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்டவர் இல்லையா? எப்படின்னா, உடம்பு வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. சரிதானே? அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது. அப்போ நமக்கு இந்த பஞ்ச தத்துவங்களான இல்லையா? இந்த உடம்புக்கு தேவையானதெல்லாம் இந்த உலகத்துல கிடைக்கும். இல்லையா? தண்ணி கிடைக்கும், இல்லையா? காற்று கிடைக்குது, நெருப்பு கிடைக்குது, இடம் கிடைக்குது, ஸ்பேஸ் கிடைக்குது. எல்லாமே இங்க கிடைக்குது. அது குறைஞ்சா நம்ம தண்ணிய பாருங்க, தாகம் எடுத்ததுன்னா, தண்ணி குடிச்சா அந்த லெவல் வந்தா போதும்ன்றோம் இல்லையா? அப்போ பூமியில தானே கிடைக்கும். அப்போ இறைவன் இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்டவரா? அப்படின்னா இல்ல. உடலுக்கு சம்பந்தப்பட்ட தாய் தந்தையர் நமக்கு இருக்காங்க இல்லையா? அவங்க நமக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான் பரமாத்மா இறைவன் யாருன்னா ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லையா? இந்த தாயும் நீயே, தந்தையும் நீயே, சகாவும் நீயே, பந்துவும் நீயே, இறைவா நீதான் எல்லான்னு எல்லாம் சொல்றது எதுன்னா, அவர் எல்லா ஆத்மாக்களுக்கு தான். சரிங்களா? அப்ப இத பத்தி நிறைய குழப்பங்கள். அப்ப இறைவன் என்ன சொல்றாருன்னா, நீ உன்னை தெரிந்து கொண்டால் தான் நீ என்னையே தெரிஞ்சுக்கணும். நீ என்ன கூட தொடர்பு வைக்கணும். என்னை நீ புரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும்னா, நீ உன்னை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதான் செல்ஃப் ரியலைசேஷன், காட் ரியலைசேஷன். அப்ப இதுவரைக்கும் செல்ஃப் என்ன ரியலைஸ் பண்ணும்? உடம்புன்னு தானே ரியலைஸ் பண்ணும். அது செல்ஃப் ரியலைசேஷன் இல்ல இல்லையா? அப்போ என்ன அது நம்ம தெரியுறோம்? அப்போ நம்ம செல்ஃப் வந்து ஆத்மா. அதனாலதான் கோயிலுக்குள்ள போகும்போது என்ன பண்றாங்க? செருப்பு கழட்டி விட்டுட்டு வாங்கன்றாங்க. ஏன்? அப்படின்னா இந்த இந்த உடல் உணர்வை விட்டுட்டு வாங்கன்னு அர்த்தம். இறைவனுடைய சந்நிதியில இருந்து எல்லாரும் ஒண்ணு. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இறைவனை பத்தி நிறைய குழப்பங்கள் இருக்கு இல்லையா? ஆனால் அப்படி இருக்கும்போது இறைவனை பத்தி முழுமையா யார் சொல்ல முடியும்? ஒரு கேள்வி வைப்போமா இப்படி? இறைவனை பத்தி நிறைய இருக்கு. பல வகையான மதங்கள் இருக்கு, பல வகையான இருக்குது. ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இறைவனை பத்தி யார் முழுமையா சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? சரி, உங்களை ஒரு கேள்வி கேட்கலாம். உங்களை பத்தி 100% உள்ளவும் வெளியவும் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு யார் சொல்ல முடியும்? ஏதாவது ஆன்சர் இருக்கா? யார் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? நாங்க தான் சொல்லணுமாங்க. ஏன் உங்க அம்மா அப்பா சொன்னா? உங்க ஃப்ரெண்டு சொன்னா?
சொல்லலாம் இல்லையா? ம். ஆனால் 100% சரியாக இருக்காது. ஏன் சரியா இருக்காது? முழுமையா தெரியவில்லை. தெரியாது. முழுமையா தெரியல நம்மளும். அவள பத்தி தெரியாது. முழுமையா தெரியல. ம். இப்போ எல்லாரையும் ஆனா எல்லாத்தையும் உங்கள பத்தி சொல்லுங்கன்னா ஒரே மாரி சொல்லுவாங்களா? இல்ல. உங்க அப்பாவோ, அம்மாவ, ஃப்ரெண்ட இல்ல 2, 3 ஃப்ரெண்ட, பக்கத்து வீட்டுக்காரங்கள ஒரே மாரி சொல்லுவாங்களா? வேற வேற மாரி சொல்லுவாங்களா? என்ன நினைக்கிறீங்க? ஒரே மாரி சொல்லுவாங்களா? மாத்தி சொல்லுவாங்களா? சாதாரண கேள்வி தானே. வேற மாதிரி தான் சொல்லுவாங்க. வெரி குட். வேற மாரி தான் சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கு மங்கள பத்தி. அந்த அபிப்பிராயம் ஏன் அப்படி வருது? ஏன்னா, நம்மகிட்ட பழகும்போது அவங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? ம். அந்த அனுபவத்த வச்சு அவங்க சொல்றாங்க. சரிதானே? ம். அதனால அவங்க சொல்றதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்ல முடியுமா? இல்ல. இல்ல. அதே நேரத்துல அவங்க சொன்னதெல்லாம் வந்து சரின்னு சொல்ல முடியுமா? அதுவும் இல்ல. இல்ல. அப்போ 100% சரின்னும் சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால், நான் உள்ள எப்படி இருக்கேன், வெளிய இருக்கேன்னு யார் சொல்ல முடியும்? உங்களால சொல்ல முடியும். அப்போ உங்களை பத்தி நீங்க தான் 100% சொல்ல முடியும். சரிதானே? இப்ப இதே அப்படியே வாங்க. இப்ப இறைவனை பத்தி முழுமையா யார் சொல்ல முடியும்? அ? யாருங்க? இறைவன். ஆ. இறைவன் இருக்கு அதை கேட்டுக்கொண்டு. கரெக்ட் தானே? ஒவ்வொன்னா வருவோம். அப்போ மத்தவங்க எல்லாம் இறைவனை பத்தி சொல்லி வச்சுட்டு போனது தப்பா? இப்ப உங்களுக்கு அப்ளை பண்ணத அங்க அப்ளை பண்ணணும். உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னோனோ அத அப்படியே அங்க அப்ளை பண்ணுங்க. அப்ப இறைவனை பத்தி சொல்லிட்டு போனதெல்லாம் தப்பா? தப்பு இல்ல. இல்லையா? இல்ல. 100% அவங்க சொன்னதெல்லாம் சரியா இருக்க முடியுமா? இல்ல. 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 அப்ப ஏன் அப்படி சொன்னாங்க? இதேதான். இறைவனை அடையணும், இறைவன்கிட்ட அனுபவம் பண்ணணும்னு அவங்க செய்த முயற்சியில, அவங்களுக்கு என்ன ஒரு அனுபவம் ஏற்பட்டதோ, அதை வைத்து தாங்கள் இறைவனை பத்தி சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஆனா 100% அவங்கனால சொல்ல முடியுமான்னா முடியும். அப்ப யார் சொல்ல முடியும்னா, இறைவன் தான் சொல்ல முடியும். சரிதானே? இப்ப முதல்ல பார்த்தா இறைவன் ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்டவரை தவிர்த்து உடம்புக்கு சம்பந்தப்பட்டவர். அப்ப இறைவனை பத்தி முழுமையா சொல்லணும்னா யார் சொல்ல முடியும்? இறைவன் தான் இறைவன். சொல்றது. அப்ப இறைவன் சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். நீ உன்னை பத்தி தெரிஞ்சுக்க. அப்போ நமக்கு தான் செல்ஃப் ரியலைசேஷன். ஓகேங்களா? ரைட். 2வது பார்ப்போமே. இப்ப இறைவன் அவர் தான் சொல்ல முடியும். இப்ப இறைவன்கிட்ட எல்லாருமே நம்ம கேட்கிறோம் இல்லையா? ஏதோ ஒண்ணு கேட்கிறோம். கரெக்ட் தானே? நீங்க முன்ன பின்ன தெரியாதவர்ட்ட யார்ட்டயாவது போய் ஏதாவது கேட்பீங்களா? கேட்பீங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல ஒண்ணுமே இல்லாம மாட்டிக்கிட்டீங்க. முதல்ல என்ன கண்ணு எங்க தேடும்? நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க. இல்லையா? கரெக்ட் தானே? சரி. இப்ப இறைவன்ட்ட எல்லாம் கேட்கிறோம்னா, ஒண்ணு அவருக்கு நமக்கு தெரிஞ்சவரா இருக்கணும். சரிதானே?
இன்னொன்னு ஒருத்தரை ஒருத்தர் நம்ம நினைக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல ஒரு உறவு முறை இருக்கணும். என்ன இருக்கணுங்க? உறவு முறை. இப்போ காலையில எந்திரிச்ச உடனே உங்களுக்கு அடிக்கடி நினைவுக்கு வர்றவங்க யாரு? எங்க போனாலும் நம்ம குடும்பத்தார் இல்லையா? நம்ம சுத்தி இருக்கிற அம்மாவோ, அப்பாவோ, கணவனோ, மனைவியோ, பிள்ளைகளோ, ஃப்ரெண்டோ இல்லையா? இப்படிதான் நினைச்சிருப்பீங்க. இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன நினைச்சிருப்பீங்களா? நினைச்சிருப்பீங்களா? இல்ல. ஆனா கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நினைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு போன பிறகு என்ன நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கா இல்லையா? அப்ப நேத்து வரைக்கும் என்ன யாருன்னு தெரியாது. அதனால எனக்கு உங்களுக்கு எந்த உறவும் கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன தெரிஞ்ச பிறகு நீங்க என்ன நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்ப இறைவனை நம்ம நினைக்கிறோம்னா இல்லையா? அப்ப அவர் ஏற்கனவே தெரிஞ்சவரா இருக்கிறாரு. இன்னொன்னு அவர் ஏதோ ஒரு உறவு முறை இருக்குது. அப்ப என்ன உறவு முறை? அப்ப இறைவன் எது இல்லைன்னா நம்ம பாடினோம்ல, தாயும் நீயே, தந்தையும் நீயே, சகாம் நீயே, பந்தும் நீயே, இறைவா நீதான். இத்தனை உறவுகள் நம்ம ஊர்ல நம்ம கூட சுத்தி இருக்காங்க தான். அப்ப எப்படி இறைவன் அந்த உறவுக்கு ஆளாகிறார்னா, ஆத்மாவுக்கு அவர்தான் தாயும், தந்தையும், குருவும், டீச்சரும் எல்லாமே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அவருக்கு நமக்கு இதுதான் உறவு. அவர் என்னைக்கோ கொடுத்திருக்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். உங்ககிட்ட உதவி கேட்கிறேன். நீங்க பண்றீங்க. நான் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடுறேன். அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால நான் செய்த தவறுனாலயோ, சூழ்நிலையினால கீழ வந்துடுறேன். திரும்பி கஷ்டப்படுறேன். அப்ப திரும்பியும் இந்த கஷ்டத்துல உதவி கேட்கலாம்னு நினைக்கும்போது யாரோட நினைவு வரும்? கண்டிப்பா நீங்க ஏற்கனவே பண்ணவருடைய உதவி தான் நமக்கு செஞ்சவருடைய நினைவு தான் வரும். சரிதானே? நம்ம கஷ்டப்படும்போது அவர் ஹெல்ப் பண்ணாரு. திரும்பி போய் கேட்கலாம். இப்ப இறைவன் புதியவர் அல்ல. ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் பண்ணியிருக்கு. நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்திருக்கு. நல்ல ஹெல்த்த குடுத்திருக்காரு, நல்ல வெல்த்த குடுத்திருக்காரு, ஹாப்பினஸ் குடுத்து எல்லாம் குடுத்திருக்காரு. அது இழந்து நிக்கும்போது தான் அட திரும்பி அவர்ட்ட கேட்போமே. இப்போ உறவு முக்கியம். அதே நேரத்துல நமக்கு என்ன இருக்குங்க? அவர் உதவி பண்ணியிருக்கிறார். ஓகே தானே? ரைட். அடுத்தது வரலாம். இறைவனுகிட்ட நம்ம எல்லாம் கேட்கிறோம் பக்தியில. கரெக்ட் தானே? கேட்காததுல இருக்கா? படிப்பு வேணும், காசு வேணும், பணம் வேணும், எல்லாம் வேணும், வேணும், வேணும்னு கேட்கிறோம். இப்போ அவரு குடுக்குறாரு இல்லையா? அதான் ஏற்கனவே சொன்ன குடுத்த தொட்டு தான் அவரோட தொடர்பு வைக்கணும். இப்போ உலகத்துல எல்லாரும் கேட்டா என்ன சொல்றாங்க? கடவுள நினைங்க, கடவுள நினைங்க. அவர் எல்லாம் குடுப்பாருங்க. சரிங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. நீங்க நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடியவர். ஓகேவா? நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடியவர் நீங்க. அப்போ நான் கேட்கிறேன், நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்ப்பா. அ இந்த மாரி அப்படிங்கும்போது, அ நீங்க சொல்றீங்க, "அப்படியா? நீங்க போய் கடவுள்ட்ட முறையிடுங்கல்ல." சரி. சரிங்க. அவர்ட்ட போய் பார்க்கிறேன். அவர போய் பார்த்தோன்னும் எல்லா கஷ்டமும் தீர்ந்துரும். நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க நல்ல உதவி பண்ணக்கூடியவர்ன்னா, நான் வந்து கேட்கிறேன். "அப்படியாங்களா? அவர் நல்லா உதவி பண்ணுவாரா? அப்போ அவரு எங்க இருக்காருங்க? அவருக்கு என்ன தொழில் பண்றாரு? அவர் பேர் என்ன? அவர் ஊர் என்ன? அவர் எப்ப இருப்பாரு?" இதெல்லாம் கேட்பேனா, கேட்க மாட்டேனா? நீங்க சொல்றீங்க, அவரு ஒருத்தர் இருக்காரு. அவர் நல்லா உதவி பண்ணுவார். சரி உதவி பண்ணாருன்னா, அவர்கிட்ட போனா தானே உதவி வாங்க முடியும். சரிதானே? நீங்க உதவி பண்றீங்கன்னா, இன்னொருத்தர் நீங்க உதவி பண்றவரு சொன்னாருன்னா, அவர்ட்ட கேட்பேனா, கேட்க மாட்டேனா? அப்போ நம்ம ஒரு உதவிய வாங்கணும்னு சார் 5 அடையாளம் வேணும். நோட் பண்ணி வச்சுக்கங்க. 1 பேர் வேணும். உங்க பேர் வேணும்.
சரிதானே? 2வது நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். 3வது எங்க இருக்கிறீங்கன்னு தெரியும். 4வது என்ன தொழில் பண்றீங்கன்னு தெரியும். 5வது எப்ப இருப்பீங்கன்னு தெரியும். மினிமம் ஒரு 5 அடையாளம் வேணும். அப்ப இறைவன்ட்ட எல்லாம் கேட்கிறோம். எல்லாரும் சொல்றாங்க அவர நினைங்கன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு வராங்க. இப்ப நீங்க சொல்லுங்க. அவர் எல்லா கஷ்டமும் தீர்வும் எல்லாம் பண்ணுவாரு. ரைட் ஒத்துக்கலாம். இப்ப அவர பத்தி இந்த 5 அடையாளம் சொல்லுங்களேன். அவர் பேர் என்ன? அவரு எப்படி இருப்பாரு? அப்பேற்பட்ட இறைவன் எங்க இருக்கிறாரு? அவரு என்ன தொழில் பண்றாரு? அவரு எப்ப இருப்பார்? வேணுமா வேண்டாவா? சரி. இந்த 5 அடையாளம் யாரு டக்குன்னு சொல்லிற முடியும்? யார் கரெக்ட்டா சொல்றீங்க பார்க்கலாம். ஆரியமில்லா அந்தம் இல்லாதவன். இந்த 5 அடையாளத்தையும் யாரு சொல்ல முடியும்? யாரு சொல்ல முடியும்? சரி. உதவி பெற்றவர்கள்னால் சொல்ல முடியும். உதவி பெற்றோர்கள் தான் சொல்ல முடியுமா? ம். உதவி பெற்றோர்களுக்கு பாருங்க, இப்ப நாங்க ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா? இந்த 5 அடையாளம். ம். இப்போ நீங்க உதவி பண்றவர் இல்லையா? உதவி பண்றவராக நீங்க சொல்றதுக்கு டைம் எடுக்குமா? உங்க பேரு, நீங்க எப்படி இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க? என்ன பண்றீங்க? எப்ப இருப்பீங்கன்னு சொல்றதுக்கு நேரம் எடுக்குமா? சரிங்க. ஒரு நேரமும் எடுக்காது. ஆனா இன்னொருத்தர் ம். சொல்லணும்னா நேரம் எடுக்கும். தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் சொல்லுவாங்க. ம். அப்ப இறைவன் சொல்றாரு, இந்த 5 அடையாளத்த நானே சொல்றேன். சரியா? பேரு, என்ன நான் எப்படி இருப்பேன்? நான் எங்க இருக்கிறேன்? என்ன தொழில் பண்றேன்? நீ எப்ப என்ன சந்திக்கலாம்? என்கிட்ட என்னென்னலாம் வேணுமோ அத நீ எடுக்கலாம். அப்ப முதல்ல அவர் பேர சொல்றார். தன்னுடைய பெயர் சதாசிவன். என்னங்க? சதாசிவன். என்னங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றீங்கோ இல்லையா? நாம் எல்லாம் ஓர் இறைவனுடைய குழந்தை என்று அப்ப ஏதோ சிவா கிவான்லாம் வருதே. ஏதோ இந்து தர்மமா இருக்குமோ அப்படின்னு நில பேருக்கு. பாருங்க சிவா என்பது சமஸ்கிருத வார்த்தை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா நன்மை செய்யக்கூடியவர். பெனிஃபேக்டர். கல்யாணக்காரின் பேர். சதா அப்படின்னா எப்பொழுதுமே நன்மை செய்யக்கூடியது. இவ்வளவுதான் அர்த்தம் வேற எதுவும் கிடையாது. நீங்க தண்ணின்னு சொல்லுங்க, வாட்டர்ன்னு சொல்லுங்க, வெள்ளம்னு மலையாளத்துல சொல்லலாம், பாணின்னு ஹிந்தியில சொல்லலாம். நீங்க எதுல வேணா சொல்லுங்க. ஆனா குறிப்பிடுறது ஒண்ணுதான். அப்ப நீங்க அல்லான்னு சொல்லுங்க, ஜகாவான்னு சொல்லுங்க, அப்பனே, சிவனே சொல்லுங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க. அவர் ஒருவர் தான். அவர் பேர் என்ன? சதாசிவன். 2வது எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்கிறேன். இறைவன் எந்த வடிவத்தில் இருக்கிறார்? உருவமில் ஒளிப்புள்ளியாக எப்படி ஒளிப்பள்ளின்னு சொல்றீங்க? இல்ல உருவம் இல்லை. ம்? இறைவன் எப்படி ஒளிப்பள்ளின்னு உருவம் சொல்றீங்க? இல்லை. சிம்பிள் இல்லையா? ம். எப்படின்னா நமக்கு 2 தாய் தந்தையர் இருக்கிறாங்க. சரிதானே? ம். உடலுக்கு நமக்கு மகள். ஒரு தாய் தந்தை இருக்காங்க. உடலை கொடுத்த தாய் தந்தை இருக்காங்க. ம். ஆனால் ஆத்மாவுக்கு ஒரு தாய் தந்தை. அப்போ உடலுடைய தாய் தந்தையர் எப்படி இருக்கிறாங்க? உடலை போல இருக்கிறாங்க. கையு, காலு இல்லையா? கண்ணு, மூக்கு எல்லாம் இருக்கா இல்லையா? அப்ப ஆத்மாவுடைய தாயும் தந்தையுமா இருக்கக்கூடிய இறைவன் எப்படி இருப்பாரு? எப்படி இருப்பாருங்க? ஆன்மாவை ஒரு போலவே புள்ளி. இருப்பார். ஆத்மா எப்படி இருக்குது? ஒரு புள்ளி. அவ்வளவுதான். ஒளிப்புள்ளியாக இருக்கு. ஒளிப்புள்ளி. சரிதானே? ம். அதே மாதிரிதான் இறைவன் எப்படி இருக்காருங்க? ஒளி. ஒளியாக இருக்காரு. ஜோதியாக இருக்கிறாரு. அவர் வேற எந்த வடிவத்தில் இல்ல.
அதனாலதான் என்னதான் ஏழையா இருந்தாலும் பாருங்க வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிடணும். கரெக்ட் தானே? கோயிலுக்கு போனா கூட தீபாராதனை எல்லாம் கண்ணுல எடுத்து ஒத்துன பிறகுதான் கோயிலை விட்டு வெளியே வரும். நம்ம ஊர்ல எல்லாம் இரவுல கூட சும்மா லைட் போட்டா சாமின்னு வாங்க. கிறிஸ்துவ மதத்துல பாருங்க மெழுகுவர்த்தி ஊத்துறாங்க. கரெக்ட் தானே? அதே மாதிரி ஜீசஸ் கூட என்ன சொல்றாரு? ஐ எம் சன் ஆஃப் காட். இறைவன் எப்படி இருக்கிறாரு? ஒளியாக இருக்காரு. மோசஸ் பார்த்தாரு, புதர்ல ஒளியை பார்த்தாருன்னு சொல்லும். இஸ்லாம் மதத்துல பாருங்க அல்லாஹ் நூறுன்றாங்க. நூறுனா ஒளி. நூர் ஜஹான் அப்படி எல்லாம் பேர் வைக்கிறாங்க, பார்த்திருக்கீங்களா? அப்ப இறைவன் எப்படி இருக்காருங்க? ஒளியா தான் இருக்கு. ஆனா அவருக்கு பேர் என்ன? பரமாத்மா. நமக்கு பேர் என்ன? ஆத்மா. அவரும் ஆத்மா தான், நானும் ஆத்மா தான். நானும் ஒளியா இருக்கேன், அவரும் ஒளியா இருக்கார். ஆனா என்ன டிஃபரெண்ட்? ஆனா பரம்னா சுப்ரீம். ஏன் அவருக்கு சுப்ரீம் பேர் வந்தது? கேள்வி வருது இல்லையா? நம்மள மதனப்பா இருக்காரு, அவருக்கு என்ன வித்தியாசம்? எப்படி மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்னு சொல்றோமா இல்லையா? மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் சொல்றோமா இல்லையா? எல்லாம் மினிஸ்டர் தான். ஆனா என்னது? பிரைம்னா முக்கிய மந்திரி. அப்போ ஆத்மா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன வித்தியாசம்னா பரமாத்மா இந்த ஆத்மாக்குள்ள அளவற்ற சக்திகள் இருக்குது. கடல் போல இருக்குது. அன்பு கடல், அவர் அமைதி கடல், ஆனந்த கடல், சுகத்தடல், சர்வ சக்திவான் இல்லையா? அப்போ நம்மளுடைய ஆத்மாவுடைய இது 7 குணங்கள் ஆக்கப்பட்டது பார்த்தோம் இல்லையா? அன்பு, அமைதி, சந்தோஷம், ஞானம், தூய்மை, கருணை. சக்தி, ஆனந்தம் எல்லாம் பார்த்தோம். இந்த 7 குணத்துல கடவுள் கடலாக இருக்கு. ஏன்னா அவருக்கு எவ்வளவு சக்தி எங்கிருந்து வருதுன்னா, அவர் நம்மள மாதிரி ஆத்மாவை போல இந்த உடல் எடுத்து இல்லையா, அந்த உடலுக்குள்ள கர்மங்களை செய்து அதுக்கப்புறம் இந்த உடலை விட்டு இன்னொரு உடலை எடுத்து இப்படி இறப்பு பிறப்பு சக்கரத்துல வர்றது கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஜீவாத்மாக்கள் இந்த உடம்புன்றதை எடுத்து ஆடை எடுத்து என்ன இந்த இறப்பு பிறப்பு சக்கரத்துல. சிம்பிளா சொல்ல போனோம்னா நம்ம எல்லாம் சந்திரன் மாதிரி. பரம்பொருள் பரமாத்மா சூரியன். சூரியனுடைய சக்தி குறையாது, அதோடைய ஒளியும் குறையாது. அவ்வளோ சக்திசாலி. ஆனா நிலா என்ன ஆகுதுங்க? எய்து வளருது இல்லையா? அப்ப நம்மளாம் என்ன பண்றோம்? பிரிவையெல்லாம் எடுத்து 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 கீழான நிலைக்கு வந்துடும். எப்படி மொபைல் சார்ஜ் இறங்கின திரும்பி என்ன பண்றோம்? மெயின் பவர் ஹவுஸ் கூட கலெக்ட் பண்றோமா இல்லையா? வீட்டுல உங்க ரூம்ல நீங்க போட்டுக்கிறீங்க, அவங்கவுங்க ரூம்ல அவங்கவுங்க போட்டுக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்கவுங்க எவ்வளவு போட்டாலும் அது என்ன, அதை சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கா இல்லையா? அதுக்கெல்லாம் மெயினா ஒரு பவர் ஹவுஸ் இருக்குத்தானே? அது பாருங்க எல்லாத்துக்கும் கொடுக்குது. கரெக்ட் தானே? அந்த மாதிரி தான் இது. பரமாத்மா ஆத்மாக்கள் இந்த உலகத்து எந்த மூலையில இருந்தாலும் அவர் தான் என்ன, அது சார்ஜிங் ஸ்டேஷன் பண்ணிக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? அவரு சக்தி கொடையார். அதான் சொல்லுவாங்க, the energy moves, energy will be lost. அதே எனர்ஜி ஸ்டில் எனர்ஜியா இருந்தா அந்த எனர்ஜி குறையவே குறையும். அப்புறம் நம்ம மூவிங் எனர்ஜி பிறவி எடுத்து அப்படி அப்படி போயிட்டு. அப்போ பரமாத்மாவுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். சோ அந்த பரம்பொருள் எப்படி இருக்காருன்னு பார்த்து, 3வது எங்க இருக்கார்? இது ஒரு கேள்வி வருது இல்ல? இந்த இடத்துக்கு போகணுமே, அவர் எங்க இருக்கிறாரு? யாராவது சொல்ல முடியுமா? எங்க இருக்கிற? உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, எனக்குள்ளே இருக்கிறாருன்றாங்க இல்லையா? சில பேர் சொல்றாங்க செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிறாங்க. கரெக்ட் தானே? பல வகையான ஒப்பீனியன்கள். சரி, இப்போ செய்யும் தொழிலே தொழிலன்னா ஒருத்தர் நல்ல ட்ரக்ஸ் கெடுத்துறாரு, தெய்வ தொழிலா?
எப்படி செய்யும் தொழிலை தெய்வமாக முடியும்? சரி, எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்படிதான் சொல்றேன், எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றேன் இல்லையா? அப்ப கஷ்டம் வரும்போது கடவுளே நீ எங்க இருக்கிற இல்லையா? என்னை வந்து காப்பாத்துன்னு கூப்பிடுறோம்ல. எல்லாரும் இருக்கிறாரு, அப்புறம் எதுக்கு? சரி, கீதையெல்லாம் படிச்சிருக்கீங்களா? பகவத்கீதை. அது என்ன சொல்லப்பட்டிருக்குது? எப்பெல்லாம் தர்மம் கெட்டு அதர்மம் தலைவிரித்து அடைகிறதோ அப்பெல்லாம் இந்த உலகத்துக்கு வந்து அதர்மத்தை அழித்து சத்திய தர்மத்தை ஸ்தாபிக்கின்றேன் எழுதப்பட்டிருக்கு. இப்போ வருகிறேன்றாரு. வருகிறேன்னு இங்க இல்லைன்னு தான் அர்த்தம். சரி, மனசுல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சொல்றோம், மனசுல இருக்காரு இல்லையா? கடவுள் அன்பு கடல், ஆனந்த கடல். நம்ம மனசுக்குள்ள இருந்தா நான் எப்படி இருக்கணும்? ஆனந்த கூத்தாடணுமே, அமைதியின் சொரூபமா இருக்கணுமே இல்லையா? நம்ம துக்கத்தின் சொரூபமா இருக்குமே, அமைதியின்மையின் சுரூபமாக இருக்குமே. அப்ப எப்படி கடவுள் உள்ள இருக்க முடியும்? ஒரு நல்ல பழுத்த பலாப்பழத்தை நீங்க வந்து உங்க வீட்டுக்குள்ள வச்சா என்ன ஆகும்? வீடே ஸ்மெல் வரும். பார்த்திருக்கீங்க தானே? மாம்பழ சீசன் வச்சா மாம்பழோடைய ஸ்மெல்ல ரூமே வரும் இல்லையா? ஒரு மல்லிகை பூ வச்சா. அப்படி இருக்கும்போது கடவுள் உள்ள இருக்கிறாருன்னா எப்படி இருக்கணும்? சரிதானே? அப்ப கடவுள் எப்படி இருக்க முடியும்? சரி, எத்தனை ஒப்பீனியன் இருந்தாலும் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். கரெக்டா சொல்லிடுவீங்க பாருங்க, கடவுள் எங்க இருக்கார்? உங்களுக்கு தெரியும், நான் கேரண்டி கொடுக்குறேன். சரியா? சரி, உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடுது. ஒரு உதாரணம், உங்களை காப்பாத்துறதுக்கு அங்க யாருமே இல்லை. அப்ப உதவிக்கு யாரை கேட்போம்? கடவுள். சரிதானே? அப்படி கேட்கும்போது உங்களுக்கே அறியாமல் உங்க கையும் கண்ணு எங்க பார்த்து கடவுளே என்னை காப்பாத்துப்பான்னு எங்க பார்ப்பீங்க? மேடம் மேடம். சிம்பிள் பாருங்க, சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே? ஏன்னா நம்ம எல்லாம் ஆத்மாக்கள், அவருடைய பிள்ளைகள். அதனால நமக்கு தெரியும் நம்ம சொந்த வீடு எங்க இருக்குன்னு. அதனாலதான் யாராவது இறந்துட்டா கூட எங்க போயிட்டாங்கன்றாங்க. மேல போயிட்டு. ஒண்ணு எரிச்சுட்டாங்க, புதைச்சங்க. அப்ப மேல போனது எது? ஆத்மா அப்போ நம்ம எங்க இருந்து வந்தோம்? மேலே. கரெக்டு தானே? ம். இப்ப இறைவன் எங்க இருக்கிறாரு? மேல. மேலே. அந்த இடத்துக்கு தான் பரலோகம்னு சொல்றோம், சிவலோகம்னு சொல்றோம். கிறிஸ்துல வந்து நிர்வாணா அப்படின்ற, நிர்வாணம் அடைஞ்சிருக்கார், நிர்வாண தாமம் அப்படின்னு சொல்றாங்க. சாந்தி தாமம், முக்தி தாமம் இல்லையா? எல்லாமே. ஆனா ஏன் இப்படி சொல்லி வச்சாங்க நம்ம முன்னோர்கள்னா? பக்தினாலே பயபக்தி தான், பயமுறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு தெரியும் என்ன கர்மங்கள் செய்யறோம் அதோடைய பலனை நம்ம அனுபவிக்கணும் இல்லையா? அப்போ பயமுறுத்தி வைக்கிறாங்க. என்னன்னா, ஏய், ஒரு தொழிலை செய்யறேன்னா லாபம் வையே, கொள்ள லாபம் வை. நீ உனக்கு பையனுக்கு பேரனுக்கு பேச்சுன்னு சேர்த்தாது, அது வந்து நீ தான் துக்கப்படுவ. மனசுல இருக்கிறாங்க. ஏன் சொல்லி வச்சாங்கன்னா, மனசு கூட தீயதை நினைக்காது. நீ அப்படி நினைச்சுன்னா அந்த கர்மத்துடைய பலனை அனுபவிக்கணும். அப்பவே மனசு துக்கப்படும், சந்தோஷம் போயிடும் இல்லையா? ஒரு செயல்ன்றது ஏதோ ஒரு செயல் பண்ணும்போது ஒருத்தர் அடிக்கிறது உதைக்கணும் கிடையாது. மனசுக்குள்ளேயே உன்னை கொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறானா, அதே ஒரு பாவக்காரி. புரிஞ்சுதுங்களா? அப்ப எண்ணம் வந்து தூய்மையாக இருக்கும். அதனால இறைவனுடைய நினைவு வேணும் உங்க மனசுல இருக்குன்னா, இறைவன் இருக்க முடியாதுன்னா இருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு அம்மா சொல்றாங்க, அப்பா என் பையன் கண்ணுக்குள்ளவே இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உண்மையா பையன் கண்ணுக்குள்ள இருக்கானா? இருக்கானா? இல்லதானே? அப்படின்னு என்ன சொல்ல வராங்க? என்னுடைய பையனுடைய நினைவு இருக்கு, சரிதானே? பையன் இருக்க முடியாது. அப்ப கடவுளுடைய நினைவு வேணா உங்க மனசுல இருக்க முடியும், கடவுள் இருக்க முடியாது.
ஏன் அப்ப எல்லா இடத்துல இருக்கும்னு ஏன் சொல்லி வச்சாங்க? இதுக்கும் காரணம் இருக்கு. ஏய் உன்னை யாரும் பார்க்கலன்னு நினைக்காத. இல்லையா? ம். கடவுள் பார்த்துட்டு இருக்காரு உன்ன. நீ செய்த பாவத்துக்கு நீ என்ன பண்ணணும்? அனுபவிச்சுதான். அப்போ மனிதனை நெறிப்படுத்துவதற்கு, நல்வழிப்படுத்துவதற்காக சொல்லி வச்சிருக்கிறது உண்மையான கடவுள் எல்லா இடத்துக்கும் இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? இது 3வது அடையாளம். 4வது அடையாளம் என்னன்னா, அவரு எப்ப இருப்பார்? இல்லையா? எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவரு எப்ப இருப்பார்? எப்ப வேணா இருப்பார். என்ன சவுண்ட் வந்துட்டே இருக்கு ஒண்ணு? யாராவது தூங்குறாங்களா? தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கா? ம். குகான் பிரதர் இருக்காரா? எங்க இருந்து வருதுன்னு தெரியல பிரதர். எங்க இருந்து நிப்பாட்டி. நிப்பாட்டிட்டீங்களா சார்? ரைட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இறைவனை பேர் சதாசிவன். அப்புறம் எப்படி இருக்காரு? ஒளியாக ஜோதியா இருக்காரு. அவரு எங்க இருக்காரு? சிவலோகத்துல இருக்காரு. அதே நேரத்துல அவரு எப்ப இருப்பாருன்னா, அவர் எப்போதும் அங்க இருப்பார். நீங்க எப்ப வேணா கனெக்ட் ஆகும். 5வது என்ன தொழில் பண்றாரு? இல்லையா? அப்பா, அம்மான்னு சொல்றோம். ஒரு சின்ன பையன, டேய் உங்க அப்பா என்ன பண்றாருன்னா சொல்லுவான். எங்க அப்பா இந்த கடையில வேலை பார்க்குறாரு, இல்ல ஃபேக்டரியில மேனேஜரா இருக்காரு, டாக்டரா இருக்காரு, இன்ஜினியர் இருக்கு. ஏதோ ஒண்ணு சொல்றான் இல்லையா? அப்போ நமக்கு இறைவனுடைய தொழில் என்ன? GOD காட்ன்றோம் இல்லையா? அப்போ இறைவன் காட்ன்றது என்ன வேலைன்னா, அவரு நல்ல உலகத்தை படைக்கிறார். இல்லையா? இந்த நல்ல உலகத்தை காக்கிறார். மோசமான உலகத்தை அழிக்கிறார். இதான் படைத்தல், காத்தல், அழித்தல். 3க்கும் வித்தாக இருப்பவன் இறைவன். சரிங்களா? இறைவன் என்ன பண்றாரு? ஜீனா ஜெனரேட்டர், ஓனா ஆபரேட்டர், டீனா டெஸ்ட்ராய். படைத்தல், காத்தல், அழித்தல். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இறைவன் எப்படி இருக்காரு? ஒளியா. எங்க இருக்காரு? இல்லையா? சிவலோகத்துல. பாருங்க, இப்போ சொல்லும் போது சொல்லுவோம், ஆத்மா சாந்தி அடை பிரேயர் பிரார்த்திக்கிறது தான் சொல்றோம். அன்னார் சிவலோக பதவியை அடைந்து விட்டார் என்றோம். அன்னாராத ஆத்மா சாந்தி அடையும். பாருங்க எவ்வளவு கரெக்டா சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா இந்த உலகத்துல நான் சொன்னேன்ல, ஏன் இந்த மாதிரி இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு இதெல்லாம் ஏன் நடக்குது இந்த உலகத்துல அப்படின்னு கேட்டேன் இல்லையா? ஏன்னா பாருங்க இதான் காரணம். நம்ம யாருன்னு மறந்துட்டோம். அதனால நம்ம அனாதி ஆயிட்டோம். இறைவன் யாருன்னு நினைச்சு நமக்கு தெரியாது. இறைவன் இது விளங்கப்படும். இதுதான் இறைவன் நம்ம செய்த பக்திக்கு பலனாக இறைவன் ஞானத்தை கொடுத்தார். பக்தி நிறைய பணம் இருக்கும். கடவுளுடைய தேடல்கள் இருந்திருக்கும் நமக்கு. ஏன் அந்த தேடலுடைய தான் இறைவன் தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார் இல்லையா? தான் தான் கொடுக்க முடியும். இப்ப இறைவன் எங்க இருக்காருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த படம் இருக்கா? போடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு அந்த படமும் அனுப்பி வைக்கப்படும், பாருங்க. ஆனா என்னன்னா பக்தியில ஒரு சின்ன குழப்பமும் இருக்கு. அது பெரிய குழப்பம்னு கூட சொல்லலாம். சிவனையும் சங்கரையும் என்ன பண்ணிடுறாங்க? 2யும் நம்ம மிக்ஸ். இறைவன் எங்க இருக்கிறாரு அப்படின்றதுதான் இல்லையா? பாருங்க, இந்த கீழே பூமி தெரியுதா? பந்து இல்லையா? கார்போரியல் வேண்டுன்னு போட்டு, அதுக்கு மேல பாருங்க பிரம்மா, விஷ்ணு, சங்கர்னு சூக்ஷ்ம தேவதைகள் இருக்கு. உலகம் காய். அதுக்கு மேல இருக்கு பாருங்க பொன்னிறமான ஒரு ஒளிமையான கோல்டன் ரெட் கலர்ல தெரியுதா? இதுதான் பரமாத்மா இருக்கக்கூடிய இடம். மேல டாப்ல. இப்ப நம்ம ஆத்மாக்கள் எங்க இருந்தோம்? அங்கதான் இருந்தோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த உலகத்துக்கு வரும் பொழுது இந்த உடல் கிடைக்குது. அப்போ ஒரு பொருள் எங்க இருந்து வந்தா அது அங்க போய் சேரணும். அப்ப இந்த பஞ்ச தத்துவங்களான உடல் இந்த பூமியோட பஞ்ச தத்துவங்களோட கலந்து போயிடும். ஆத்மா எங்க இருந்து வந்த? மேல இருந்து மேல. சொல்றாங்களா, அந்த இதுதான் பகவத்கீதையோட சாரம் இதுதான். நீ எதை கொண்டு வந்தாய் நீ இங்கே இழப்பதற்கு?
மேல இருந்து வரும்போது இந்த உடம்பே இல்லை. நேற்று ஒருவனாக இருந்தது, இன்று உனதாக இருக்கு, நாளை இன்னொரு உனதாக. சரிதானே? சர்வாத்மாக்கள் பிடா போடுங்க இல்லையா? இப்ப இந்த இறைவனை தான் பாருங்க, இந்த படத்துல பாருங்க, இறைவன் ஓர் இறைவன் தான் இல்லையா? ஆனா எல்லா மதத்திலயும் அவரை நினைக்கிறாங்க. பாருங்க, நம்ம இந்து மதத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, சிவன் ஒளியா இருக்காருன்னா சிவலிங்க வடிவத்துல வராங்க. பாருங்க, அமர்நாத்ல பெரிய 14 லிங்கத்தை வந்து யாத்திரை போறாங்க. பெரிய சோமநாதர் கோயில் இருக்கு குஜராத்ல. சோமம்னா ஞானம். இதெல்லாம் காரண பையன். இறைவன் இந்த உலகத்துக்கு வந்து சிவன் அந்த செய்த காரியத்தின் அடிப்படையில் அவருக்கு பேர். ஞானம் கொடுக்கறதுனால அது ஞானத்துக்கு சோமம்னு சொல்றோம். அதனால அவர் சோமநாதர் வடிவத்துல இறைவனை இங்க வழிபடுறாங்க. அதே மாதிரி பாருங்க, விஸ்வநாத், காசிக்கு போயிருப்பீங்க. இந்த விஸ்வநாத் ஏன் வருது? விஸ்வநாத்ன்றது விஸ்வம்னா உலகம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி ஆத்மாக்களுக்கும் தந்தையாக தலைவனாக இருக்கிறதுனால தான் அவருக்கு விஸ்வநாத். அமர்நாத்னு என்ன? ஆத்மா அழிவற்றது இல்லையா? அமரர், என்றைக்குமே அது அழிவு கிடையாது. அதே மாதிரி அகால மரணம் இல்லாத ஒரு பூமிக்கு நம்மளை கூட்டிட்டு இருக்காங்க. அதனாலதான் அதுக்கு அமர்நாத்னு பேர், அவருக்கு பேர் அங்க. அதே மாதிரி பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுல ராமேஸ்வரம் சொல்றோம். ராமரே சிவனுக்கு பூஜை பண்ணி சக்தி அடைந்து அவர் வந்து அடைஞ்சாருன்னு காமிக்க. அப்ப ராமர் யாருன்னு நீங்க கேட்கலாம். ராமர் யாருன்னா தேவர். யாருங்க? டெய்டிஸ், தேவர்கள். 33 கோடி தேவர்கள் வாழ்ந்த பூமி பாரத பூமின்னு சொல்றோம். இப்ப தேவர்கள் இருக்காங்க 30. அப்ப இந்த இயேசுநாதர் பாருங்க. அதே மாதிரி குருநானக், ஏன் அந்த படம் பாருங்க, சைடுல தெரியுதா? இயேசுநாதர் என்ன பண்றாரு? அவரும் கையை காமிக்கிறார். இறைவன் ஒளியா இருக்காரு, நம்ம எல்லாம் ஓர் இறைவனை குழந்தைகள். குருநானக் சீக்கிய மதத்தை சார்ந்தவங்க கூட இல்லையா, ஏக் ஓங்கார் அப்படின்றாங்க. ஓங்காரமாக இருக்காரு, ஒளி வடிவமா இருக்கிறாரு. ஜப்பான்ல அடுத்தது பாருங்க, ஜப்பான்ல கூட 3 அடி ஸ்டாண்ட்ல சிவலிங்க மாதிரி கல்லு வச்சு தியானிக்கிறாங்க. ஹஜ் யாத்திரை போறாங்க இல்லையா, அங்க கூட பாருங்க, அங்க சங்கே அஸ்வத்னு ஒரு கல் இருக்கு. அது வந்து சிவலிங்க வடிவத்துல இருக்கு. அங்க போய் அதை முத்தமிட்டு அவங்க பாவங்கள்லாம் கழுவப்படணும் ஒரு ஐதீகம். அங்க போய் என்ன பண்றாங்க? அதையும் சரி. அதே மாதிரி பசுபதிநாத், நேபாள். பசுனா ஆத்மா எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய ஆத்மாவுக்கு அதிபதி பசுபதிநாத். இப்ப இதெல்லாம் அவருடைய காரண பெயர் இல்லையா? அப்போ 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. ராமர், முருகர், கிருஷ்ணர், யார் யார் இருக்காங்க? உடல் இருக்கிறவங்க எல்லாம் தேவர்கள். இவங்கெல்லாம் தேவ தூதர்கள். முகமது நபி இருக்கிறாரு, அல்லாஹ் வந்து இயேசுநாதர் இருக்காரு, இவங்கெல்லாம் யாருங்க? தேவ தூதர். அப்ப தெய்வம் ஒன்று, தேவர்கள் 33 கோடி. அவங்க எல்லாமே இந்த பரம்பரையில் ஒருத்தர் தான் நினைக்கிறாங்க. அவர் தான் எல்லாருக்குமே தாயும் தந்தையுமா. அவர்கிட்ட என்ன இருக்குங்க? அளவற்ற சக்திகள் இருக்கு. எல்லா குணங்கள் உள்ள சக்திகள் உள்ள படத்தை போடுங்கம்மா இல்லையா? அவர் அன்பு கடல், அமைதி கடல், தூய்மையின் கடல். பாருங்க, இத்தனை இருக்கு. இறைவன்கள் யாரு? அவர் ஒளிமயமா இருக்கிறாரு. எல்லாத்திலும் தெய்வீக குணங்கள் நிறைந்து இருக்கிறார். அப்ப நம்ம ஆத்மா நினைச்சு இந்த பரம்பரைகளை சிவலோகத்துல மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்க தியானம் பண்ணீங்கன்னா ஆத்மாக்க வேண்டியது எல்லா சக்தியும் குணங்கள் நிரம்பும். எப்படி பேட்டரியை நம்ம மெயின்ல போட்டோம்னா டிஸ்சார்ஜ் ஆன பேட்டரி சார்ஜ் ஆகும். ஆனா பக்தியில என்ன பண்ணிட்டோம்? சிவனையும் சங்கரை குழப்பம் அடைச்சு வச்சிட்டோம் இல்லையா? அதுக்காக நீங்க இல்லையா சிவராத்திரி கொண்டாடுறோம். அந்த உண்மையான சிவன் யாரு? கழுத்துல எல்லாம் பாம்பு போட்டு உட்கார்ந்துருக்காரு, அவரு சிவனா?
இல்லையா? இல்ல சிவலிங்க வடிவத்துல வழங்குறோமே அவங்க சிவனா? சிவலிங்க கோயிலுக்கு போனீங்கன்னா, சிவன் கோயிலுக்கு முன்னாடி போனா நந்தி இருக்கும். பார்த்திருக்கீங்க தானே? ஏதாவது சொல்லணும்னா நந்தி காதுல தான் போய் சொல்லுவாங்க. அப்படிதானே? ஏன் அப்படி? அப்போ சங்கரன்றது யாருன்னா தேவர். தெய்வம் இல்ல. இந்த கோயில் எல்லாம் கூட நீங்க அர்ச்சனை பண்ணும்போது கூட பாருங்க எப்படி சொல்லுவாங்க. பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக, சங்கர் தேவதாய நமகன்னு சொல்லிட்டு சிவனை சொல்லும்போது சிவ பரமாத்மாய நமக அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சிவ தேவதா நமகன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ பரமாத்மா ஒரே ஒருத்தர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவரே பாருங்க தவ கோலத்துல உட்கார்ந்திருக்காரு. கரெக்ட் தானே? முன்னாடி சிவலிங்கம் இருக்குது, தவ கோலத்துல உட்கார்ந்து. அப்ப அவருக்கு மேல ஒருத்தர் யாரும் இருக்காங்க தானே அர்த்தம். அவர் யாரு? யாருக்கு இந்த உடல் எடுத்திருந்தா கூட அவங்கள கடவுள்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உடலை விட்டுத்தான் ஆகணும். இந்த படம் இருக்காமா? சிவசங்கர் வித்தியாசம். அது கூட பாருங்க. சிவராத்திரின்னு கூட சொல்றோம் இல்லையா? இந்த படத்துல பாருங்க. தெரியுதா? இதெல்லாம் குரூப்ல போடலாம். நாளைக்கு பாருங்க நீங்க. பாருங்க சிவன்னு சொல்ற சங்கர் என்ன பண்றாரு? தியானம் பண்றாரு. முன்னாடி சிவலிங்கம் இருக்கு இல்லையா? அப்போ இவர் யாரு? பையன். இவர் யாரு? அப்பா. சிவலிங்கத்து வடிவில் இருக்கிறது. சிவலிங்கம்னா சிவனுடைய அடையாளம் அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. என்ன அது ஒரு விளக்கத்தி பாருங்க. அது எப்படி வரும்? கோழி முட்டை வடிவில் வரும். ஏன் ஓவல் ஷேப்ல வரும்? அதனாலதான் இறைவன் ஜோதி வடிவமானவர். 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள் கூட இருக்கு. ஒரு இந்துவா பிறந்தவங்க 12 ஜோதிர்லிங்க ஸ்தலத்தை வந்து தரிசனம் பண்ணணும். அதுல ஒண்ணுதான் ராமேஸ்வரம். அதனாலதான் அவங்க என்ன பண்றது இந்த சிவலிங்கம். அதுல 3 கோடு போட்டிருக்குல்ல. அது எதுக்கு? படைத்தல், காத்தல், அழித்தல். நடுவில் எதுக்கு ஒரு பொட்டு இருக்குது? மூன்றுக்கும் வித்தாக இருப்பவன் இறைவன். அவர் எப்படி இருக்காரு? ஒளியா இருக்காரு. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப சிவன் வேற, சங்கரர் வேறு. சிவராத்திரி கொண்டாடுறாங்க. பார்த்திருக்கீங்க தானே? பாருங்க மத்த பண்டிகை எல்லாம் பகல் தானே. இப்போ கிருஷ்ணர் எத்தனை மணிக்கு பிறந்தாருன்னு தெரியுமா யாருக்காவது? இரவு 12 மணிக்கு பிறந்தார் இல்லையா? அவருக்கு என்ன பண்றாங்க? கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ணர் பிறந்த நாள் தானே கொண்டாடுறாங்க. ராம நவமி, ராமர் பிறந்த நாடு. காந்தி ஜெயந்தி, மகாவீர் ஜெயந்தி எல்லாம் கொண்டாடுறாங்க தானே. நீங்க யாராவது வந்து சிவனுக்கு மாத்திரம் ஏன் சிவராத்திரி கொண்டாடுறாங்க? கேள்வி வருதா இல்லையா? சிவனுக்கு மாத்திரம் ஏன் ராத்திரி கொண்டாடும்? மற்றவங்களுக்கு இரவுல பிறந்தவங்க பர்த்டே கொண்டாடுறாங்க. அதே மாதிரி பாருங்க, உங்களை எத்தனை பேர் இரவுல பிறந்தீங்க? நீங்க பர்த்டே கொண்டாடுறீங்களா? பர்த் நைட் கொண்டாடுறீங்களா உங்க பிள்ளைங்களுக்கு? அப்ப கேள்வி வருது இல்ல. அப்ப ஏன் சிவனை வந்து சிவராத்திரின்னு சொல்றோம்? ஏன் சொல்றேன்னா, சிவன் வந்து அந்த ஒரு நாள் இரவுல வர்றாரு, வருஷத்துல ஒரு நாள் வர்றாருன்னு அர்த்தம் கிடையாது அது. சிவன் எப்ப வர்றாருன்னா, நம்ம யாரு, இறைவன் யாரு, என்னோட துக்கத்துக்கு காரணம் என்ன, எதுவுமே தெரியாம இருக்கக்கூடிய இந்த அறியாமை என்ற இருள தான் இறைவன் வர்றார். எங்க பார்த்தாலும் துக்கம், கவலை, பயம், கோபம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல தான் என்ன பண்றாரு இறைவன் இந்த உலகத்துக்கு வராரு. அதுதான் சிவராத்திரியை தவிர்த்து இந்த கலியுகம் என்பது ராத்திரி. மற்றபடி இந்த ஒரு நாள் வருது பாருங்க, இரவு பகல், அந்த ராத்திரி சொல்லல அவர். புரிஞ்சுட்டீங்களா? பாருங்க பண்டிகையே வித்தியாசமா இருக்கும். அப்புறம் சிவராத்திரி என்ன பண்றோம்? என்ன பண்றீங்க? நித்திரை முழிக்கணும். ஆமா, நித்திரை முழிக்கிறீங்க. இரவெல்லாம் முழிக்கிறோம்.
தூக்கம் வரக்கூடாதுன்னு 2 படமெல்லாம் போட்டு பார்த்துக்க வேண்டியது. சினிமா படமா ஏதோ ஒண்ணு பார்த்துக்கு. அது எதுக்குங்க? அப்படின்னா இறைவன் வந்து இந்த தூக்கத்தை இந்த இந்த கண்ணை விழிச்சிட்டு இருக்க சொல்லல. விழிப்புணர்வு பார்த்தோம்ல, நான் யாரு ஆத்மா என்ற விழிப்புணர்வு தூங்கிட்டு இருந்தோம். நம்ம எழுப்பிடுறார் இல்லையா? அறியாமை என்ற இருள் நீங்குது. அறியாமை என்ற துக்கம் கஷ்டத்துல இருக்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ சிவன் வந்து இந்த வராரு வந்து விழிப்புணர்வு கொடுக்க, அந்த விழிப்புணர்வுல இருக்கணும்ன்றதுதான் அர்த்தமே தவிர்த்து கண்ணு முழிச்சிருக்குன்னு அவசியம் இல்லை. அப்புறம் விரதம் இருக்கிறது. இருக்கிற முறை எல்லாரும் விரதம் விரதம் ஏன் இருக்கணும் இல்லையா? விரதம்னா பட்டினி இருக்கிறது இல்ல. அது இருக்கிறீங்களா, அது உடம்புக்கு நல்லது, அது வேற விஷயம். ஆனா ஏன் வந்து பண்றது இல்லைன்னா இல்லையா? விரதம் இருக்குதுன்னா மனசால கூட நான் வந்து தீயதை தொடமாட்டேன் அப்படின்ற விரதம் எடுக்கிறது. அது எனக்கு கர்மம் தானே. என்ன கர்மம் செய்தோ அதை அடையும். இதுக்குதான் அர்த்தமே தவிர்த்து சிவனுக்கு அப்படி இருந்தால் அடுத்தது வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது. அதுதான் அர்த்தம். புரிஞ்சுட்டீங்களா? சிவராத்திரி இறைவன் அறியாமை என்ற இருள்ல வராரு. அந்த டைம்ல நமக்கு வந்து விழிப்புணர்வுல கொடுக்குறா. அந்த விழிப்புணர்வுல இருக்கணும். அதான் தூங்காம இருக்கிறது. அதே மாதிரி விரதம் இருக்கிறதுன்றது என்ன பண்றது? ஏதும் நம்ம என்ன பண்ண மாட்டேன், என்னுடைய மனசால கூட செய்ய மாட்டேன் என்ற உறுதி எடுக்கணும். அடுத்தது என்னங்க? பிரம்மா, விஷ்ணு, சங்கர் போடுங்கம்மா 3. நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நம்ம யாரு, இறைவன் யாரு, அவர் எப்படி இருக்காரு, எங்க இருக்கிறாரு இல்லையா? அப்புறம் நான் பார்த்தோம் இல்லையா? இறைவன் வந்து என்ன பண்றார்? தொழில் என்ன? படைத்தல், காத்தல், அழி. பிரம்மா மூலியமா படைத்தல், விஷ்ணு மூலியமா காத்தல், சங்கர் மூலியமா இல்லையா? இதுவரையில கேட்டதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? உங்க அப்பாவை சந்திச்சிட்டீங்களா? அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நேத்து வரைக்கும் அனாதையா இருந்தோம் இல்லையா? அப்போ பாருங்க இந்த படத்துல இதுதான் அவருடைய தொழில். பிரம்மா மூலியமாக படைத்தல், விஷ்ணு மூலியமாக காத்தல், சங்கர் மூலியமாக அழித்தல் காணும். இப்ப பார்த்துட்டோம், சிவனுக்கு சங்கருக்கு உள்ள வேறுபாடு பார்த்துட்டோம். அவரும் தவக்கோலத்துல தான் உட்கார்ந்துருக்காரு இங்கேயும். அப்ப இந்த 2 பிக்சரை பார்த்திருப்பீங்க. விஷ்ணுவை பார்த்திருப்பீங்க, சங்கரை பார்த்து. இந்த பக்கம் பிரம்மான்னு சொல்லிட்டு சாதாரணமா ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். இவர் தான் நீங்க கோயில்ல பாக்குற நந்தி. சிவனுக்கு சொல்லணும்னா எங்க போய் சொல்றீங்க? நந்தி காதுக்கு போய் சொல்றீங்க. ஏன்னா இறைவன் இறப்பு பிறப்பு சக்கரத்துல வர்றதில்லை. ஆனா இறைவன் இந்த ஞானத்தை நமக்கு சொல்லணும்னா அவருக்கு ஒரு உடல் எடுக்கும். சப்போஸ் அவரு உடல் எடுத்துட்டாருன்னா நம்மள மாதிரி கர்ம கணக்கத்துல வந்துருவாரு. அப்புறம் நம்மளை விடுவிக்கிறது யார்? அப்ப இறைவன் என்ன பண்றாருன்னா இவருக்குள்ள பரக்காய பிரவேசம் பண்றாரு. சரிங்களா? இவர் வாய் மூலியமாகத்தான் பேசுறதோ, நம்மள பாக்குறதோ, செய்யறதோ எல்லாம் செஞ்சார். அந்த ஹிஸ்டரி நம்ம பார்க்கலாம். ஆனா இறைவனுக்கு ஒரு உடல் தேவைப்படுது. மனித உடல் தேவைப்படுது. அப்போ இவரை என்ன பண்றார்? இறைவன் இவரை தேர்ந்தெடுத்தார். இவருக்கு வயசு 60 இருக்கும்போது இல்லையா?
சிந்து ஹைதராபாத்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் இப்ப இருக்குது அந்த இடம். முதல்ல இந்தியாவா இருந்தது. அப்ப ஒரு நல்ல பக்தி பண்ணக்கூடியவர், பெரிய வைர வியாபாரி, சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலை அடைஞ்சவர். பெரிய பெரிய ராஜா கூட எல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலையில இருந்தார். ஆனா இவங்க வீட்டுல டெய்லி வந்து என்ன இருக்கும், சாது சன்னியாசிகள் வருவாங்க, சத்சங்கம் நடக்கும், எப்போதுமே ஆன்மீகமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு ஒரு வீட்டுல. இவருக்கும் கடவுளுடைய தேடல்கள் இருக்கு. இவரும் குரு வச்சிருந்தார், 12 குரு வச்சிருந்தார். 1 2 எவ்வளவுங்க, 12 குருமார்கள். குரு வந்து உபதேசம் பண்ணிட்டாருன்னா உயிரே போனாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அசைய மாட்டார். அவ்வளவு தேடல். அப்பதான் திடீர்னு நினைச்சு ஒரு பூஜை ரூமுக்கு போகிறார். சத்சங்கம் நடந்துட்டு இருக்கு. குருவுக்கு ஆச்சரியம், கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். தலையே போனா கூட எந்திரிக்க மாட்டார். ஏன் எந்திரிச்சு போனார்? பூஜை ரூமுக்கு போனார். அப்ப அந்த பூஜை ரூம் என்ன ஆயிட்டது, கோல்டு அண்ட் ரெட் கலராக மாறும். அப்புறம் இவருடைய வாயிலிருந்து வார்த்தை, நான் சிவ ஓம் சிவ ஓம், நான் ஜோதி ஸ்வரூபம் சிவ ஓம், நான் ஞான ஸ்வரூபம் சிவ ஓம், நான் வந்து உன்னுடைய உடலை சிறிது காலத்துக்கு நானே கடனாக எடுக்கிறேன், உன் மூலியமாக இந்த உலக மாற்றத்தை நான் செய்ய போறேன், இன்னைக்கு உனக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு. அவர் பேர், உண்மையான பேரு தாதா லேக்நாத். ஆனா அவருக்கு இவர்தான் பிரம்மான். அவர் மூலியமா தான் 1937 இருந்து இந்த இயக்கம் இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி. எல்லாருக்கும் சொல்றது என்ன, இறைவன் தான், எல்லாரும் என்னுடைய குழந்தைகள். அவங்களுக்கெல்லாம் போய் சொல்லுங்க. 14 வருடம் தவம் பண்ணாங்க. ஆரம்பத்துல ஒரு 300 பேர் இருந்தாங்க. அதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய புத்தகம் இருக்கு. இந்த இயக்கம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஆதி தேவ் அப்படின்ற புத்தகம் இருக்கு, தமிழ்ல இருக்கு, நீங்க வாங்கி படிக்கலாம். டீட்டெயிலா இருக்கும். அப்புறம் உலகம் முழுவதும் இப்ப இருக்கு 140 தேசத்துக்கு. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தான் இல்லையா? நம்ம எல்லாம் ஒரு இறைவனுடைய குடும்பம். எது இதுதான். இப்ப இறைவன் இதை சொல்ற. இப்ப பிரம்மா மூலியமா படைக்கிறது, விஷ்ணு மூலியமா காக்குறது, சங்கர் மூலியமா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதோட டீட்டெயில் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்க்கலாம். சோ அவருடைய தொழில் என்னங்க, படைத்தல், காத்தல், அழித்தல். ஓகேவா? சரி. அப்போ இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அப்புறம் மெடிடேஷன் பண்ணலாம். இல்ல இவ்வளவு நாள் எனக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்த இந்த விஷயம் இப்ப எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்றவங்களும் சொல்லலாம். இல்ல இன்னும் குழப்பமாவே இருக்குது அப்படின்றவங்களும் சொல்லலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ரொம்பவே தெளிவா இருக்கு. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரியாத நிறைய விஷயம். இல்லையா? தெரியாத விஷயங்கள் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இறைவன் ஒவ்வொரு தெளிவா விளங்கப்படுத்துறார். வெரி குட். ஐயா இதுல நீங்க சொன்னது பரமாத்மா ஒளி வடிவத்துல இருக்கிறாரு. ம். இப்ப அதுல இன்னொரு இது சொல்றது, ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கொருவனாய் நின்றாய் நீயே, தேசம் முழுதும் ஆனாய் நீயே. ஓசை நீங்க இப்ப சொன்னது ஒளி, அந்த இது சத்தத்தின் இது என்னண்டு இறைவன் ஓசை வடிவம் மூலியமா பேசுறாரு தான் இல்லைங்களா? இறைவன் கேட்கிறாரு, நான் ஆகாயத்திலிருந்து அசரீரியா சொன்னா உங்களுக்கு புரியுமா? புரியாது. எனக்கு என்னை பத்தி உங்களுக்கு சொல்லுவதற்கு இல்லையா, உங்களை வழி நடத்துறதுக்கு என்ன வேண்டியிருக்கு எனக்கு? நான் ஒளியா இருந்தா மாத்திரம் பார்ப்போம். அவர் சைத்தன்யமானவர் இல்லையா? ஒரு ஆத்மாவுக்கு உடல் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா ஐயா? அப்ப இறைவன் என்ன சொல்றார், எனக்கு ஒரு உடல் தேவைப்படுது. ஆனா நான் என்ன பண்ண முடியாது, உங்களை மாதிரி இறப்பு பிறப்பு சக்கரத்துல வர முடியாது. அப்ப நான் எப்படி உங்களை பாதுகாக்கிறது? நானும் இந்த சக்கரத்துல சுத்திட்டேன். அப்ப இறைவன் பண்றாரு, நம்மள மாதிரி ஒரு தாயோட கர்ப்பத்துல போய் பிரவேசம் பண்ணி அவர் வர்றது கிடையாது. கீதையில சொல்ல போகுது, காற்றை போல வருவேன், காற்றை போல. இப்ப இறைவன்
என்ன பண்றார்? நம்மள மாதிரி பிறப்பு இல்லைங்களா? அவர் மூலியமா நமக்கு ஒளியாக இருப்பாரு, ஓசையாகவும் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்ப கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணுவோமா? இப்போ தியானத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? போன வாரம் பார்த்தோம். எந்த உணர்வுக்கு வரணும்? ஆத்மான்ற உணர்வுக்கு வரணும். இல்லையா? இதான் இனிஷியேஷன். நீங்க தியானம் பண்றீங்க, முதல்ல இந்த உணர்வுக்கு வரணும். 2வதா என்னதுங்க? இறைவனை நினைக்கணும். எங்க இருக்காரு இறைவன்? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. எப்படி இருக்கு? இந்த கோல்டன் ரெட் கலர் இல்லையா? நீங்க பாருங்க, சன்செட் சன்ரைஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க தானே? எப்படி அப்படியே கோல்டு கலர்ல நல்லா வெயில் அடிக்காம அப்படியே கண்ணை முடிஞ்சு அப்படியே வெயில்ல பாருங்க, கண்ணுக்குள்ளவே பாருங்க, அப்படியே ஒரு ரெட் கலர் ஆன உலகம் பார்த்துருக்கீங்களா? அப்படியெல்லாம் அந்த மாதிரி ஒரு உலகம். அங்க இரவு பகல் எல்லாம் கிடையாது. எப்போது ஒளிமயமான தூய்மையான அமைதியான, அங்கதான் பரமாத்மா எப்படி இருக்காரு? ஜோதியா. இப்போ நம்ம மனசு எங்க கொண்டு போறோங்க? அந்த உலகத்துக்கு கொண்டு போய் இறைவனை கூட நம்ம நேரடியா பார்த்து அவர் கூட பேசுறோம். எப்படி உங்க வீட்டுக்கு வந்தா உங்க வீட்டுல இருக்கவங்களை பார்த்து பேசுறோமா இல்லையா? அப்ப நம்ம வீடு எங்க இருக்கு மேடம்? அங்க யார் இருக்கிறது? நம்ம அப்பா சிவன். அவரை பார்த்து மனம் என்ற கண்ணுல அவரை பார்க்கிறோம். இந்த கண்ணுல பார்க்க முடியாது. மனம் என்ற கண்ணுல பார்த்துட்டு அவர்கிட்ட மனசார பேசி அவருக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி நம்ம. இப்ப நான் சொல்றத நீங்க அப்படியே மனசுல சொல்லி, சரியா? இப்ப நான் கூட்டிட்டு போற மாதிரியே நீங்க என்ன பண்ணணும்? நம்ம கூடவே வரணும். அந்த உலகத்துக்கு போலாம். ஒளிமயமான உலகம். சொல்ல சொல்ல நீங்க கற்பனையும் பண்ணணும். இது கற்பனையான கற்பனை கிடையாது. ஆனால் அந்த இடத்தை நினைவு பண்ணதான் நம்ம ஏற்கனவே இருந்த நினைவு நமக்கு. சரிங்களா? மனசுல நான் சொல்ல சொல்ல அந்த இடத்துல நீங்க போகணும். அதுவாக உங்களை உணரும். சரி, நல்ல நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கங்க பார்ப்போம். சொல்லக்கூடிய வார்த்தைகளை அதுவாக உங்களை உணர்ந்து பார்ப்போம். ஓம் சாந்தி. சற்று நேரத்திற்கு உங்களுடைய எண்ணங்களை வெளி உலகத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு உள்முகமாக ஒரு பயணத்தை துவங்குங்கள். இது உங்களுடைய நேரம். இது எனக்காக ஒதுக்கக்கூடிய நேரம். என்னுடைய எண்ணங்களை இரு புருவத்திற்கு மத்தியிலே திலகம் வைக்கும் இடத்திலே ஒரு ஜோதியாக இருக்கக்கூடிய ஆத்மாவாகிய நான் என்னை நானே பார்த்து கொண்டிருக்கின்றேன். நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். மிகவும் லேசாக இருக்கின்றேன். இப்பொழுது என்னுடைய எண்ணங்கள் மூலமாக ஒரு சுதந்திர பறவை போல இந்த உடலிலிருந்து விடுபட்டு பறக்க ஆரம்பிக்கின்றேன். நீல நிற வானத்தை நான் பார்க்கின்றேன். அதை கடந்து
சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்கள்லாம் கடந்து ஒரு செம்பொன் நிறமான ஒரு ஒளிமயமான உலகத்தில் நான் பிரவேசிக்கின்றேன். இப்பொழுது நான் எங்கே இருக்கின்றேன்? என் மனக்கண் மூலமாக பார்க்கின்றேன். நாலாபுறமும் செம்பொன் நிறமான ஒளிமயமான உலகத்தை பார்க்கின்றேன். இதுதான் என்னுடைய உண்மையான வீடு, என்னுடைய தேசம். அதோ என்னைப் போலவே அருட்பெரும் ஜோதியாக விளங்கும் சதாசிவன் என்னுடைய தந்தை பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். நான் அவர் அருகில் செல்கின்றேன். என் மனக்கண் மூலமாக அவரை பார்த்து கொண்டே இருக்கின்றேன். பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். சர்வ சக்திகளும் எல்லா தெய்வீக குணங்களும் நிறைந்த கடலாக இருக்கின்றன. அவரை பார்த்து கொண்டே நான் அவரிடம் பேசுகின்றேன். அந்த ஒளிமயமான உலகத்தில் ஒரு பிரகாசிக்க ஜோதியை உங்களை ஆத்மா உணர்ந்து பார்த்து கொண்டே பேசுங்கள். அன்பு தந்தையே, இவ்வளவு நாள் நான் யார், நீங்கள் யார், எதுவும் அறியாமல் இருந்தேன். உங்களுக்கு கோடான கோடி நான் இன்று எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன். நீங்கள் அமைதியின் கடலாக இருக்கின்றீர்கள். உங்களிடமிருந்து அமைதியின் கிரணங்கள் என்னை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. நான் அமைதியின் கடலிலே மூழ்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆழ்ந்த அமைதி, ஆழ்ந்த அமைதி. இந்த அமைதி நிலைகள் என் உடல் முழுவதும் பரவுகிறது. என்னுடைய குடும்பம், இந்த உலகம் உள்ள எல்லா ஆத்மாக்களின் மனதிலும் இந்த அமைதி நிலைகள் போய் நிரம்பட்டும், நிரம்பட்டும்.
அவர்களும் அமைதியோடு வாழட்டும். வாழட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.